காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் உட்பட 45 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான 45 பேர் கொண்ட பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் விஜயலட்சுமி, சென்னை மயிலாப்பூர் தனியார் பள்ளி ஆசிரியர் ரேவதி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். கதைகள் மூலமாகவே மாணவர்களுக்கு கணித பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் என நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் ரேவதி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த விருதுக்கு நீங்க எந்த வகையில தகுதியா இருந்திருக்கிறீங்க? நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க? நான் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர், 34 வருஷமா கணக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எப்போதுமே கணக்கை எப்படி எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியும், கதைகள் மூலம் எப்படி கணக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஆர்ட் ஃபார்ம்ஸ் மூலம் எப்படி கணக்கு சொல்லித்தர முடியும், இதை பத்தி நான் எப்போதுமே நிறைய யோசிச்சு நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுவேன். இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்லாம் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். போன வருஷம் கூட சிட்னியில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இதை பத்தி பேசியிருக்கேன். அப்புறம் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். எப்படின்னா, நான் சிபிஎஸ்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு, அதுல நான் ஒரு ரிசோர்ஸ் பர்சன். ஸோ அது மூலம் எல்லா ஊர்லயும் நான் நிறைய டிராவல் பண்ணி கேரளா, கோயம்புத்தூர் எல்லா ஊர்களுக்கும் போய் நிறைய டீச்சர்ஸ்க்கு மேக்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதை தவிர நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், அதுல நிறைய வீடியோஸும் நான் போட்டுன்னு வரேன். நான் நடத்துறதெல்லாம் அப்படி ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அதை அப்லோட் பண்ணி ஒரு சேனல் ரேவதி பர்மிஷன் மேக்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறதுல நான் போட்டுருக்கேன். ஸோ எனக்கு எதுக்கால இந்த அவார்டு கிடைச்சதுன்னா, நான் நினைக்கிறது என்னன்னா, நான் இந்த மேக்ஸை எவ்வளோ எளிமையாக டீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய இது ரிசர்ச் பண்ணதுனால எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா கணிதனாலே கஷ்டம்தான் அப்படின்றது மாணவர்கள் மத்தியில பலரும் நினைக்கக்கூடியதா இருக்கு. அந்த கணக்கை நீங்க எப்படி எளிமையா சொல்லி தர்றதுக்கு என்னென்ன ஒரு புதிய வழியை இதெல்லாம் நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இல்ல அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடியதெல்லாம் இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கான வழிகள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? நான் சின்ன வயசு பசங்களுக்கு நிறைய ஆர்ட் இன்டகிரேஷன், ஸ்டோரி டெல்லிங், இது ரெண்டும் ஒரு டெக்னிக்ஸ். ஏன்னா குழந்தைகளுக்கு எதையுமே கதையா சொன்னா உள்வாங்கிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கண்டென்ட்டை நல்லா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா கணக்கு போடுறது ஈஸியா இருக்கும். பயாட் பண்ணக்கூடாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயாட் பண்ணா மேக்ஸ் கத்துக்க முடியாது, கணிதம் கத்துக்க முடியாது. ப்ராப்ளம் போடணும்னா முதல்ல கருத்தை உள்வாங்கணும். ஸோ அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதை சொல்லித்தரத எவ்வளவு விதவிதமான முறைகள்ல சொல்லிக் கொடுக்கணும். ஒரே முறையில சொல்லி கொடுத்தா பசங்களுக்கு புரியாது. ஏன்னா பசங்கள்லாம் விதவிதமான பசங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அதனால எல்லாருக்கும் புரியுற மாதிரி விதவித முறைகள்ல சொல்லிக் கொடுக்கணும். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.